அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த காலையில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனிதனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் பல காரியத்தை யோசிக்கலாம். அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம், அப்படி நடந்து விடலாம், இப்படி நடந்து விடலாம், அவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு வருமானம் வருது, ஒரு வருஷம் நமக்கு இவ்வளவு வருமானம் வருது, ஒரு காரியத்தை செய்து விடலாம் என்றெல்லாம் நினைக்கலாம், யோசிக்கலாம். உங்கள் வழி யோசிக்கலாம். ஆனால் உங்கள் நடைகளை, நீங்கள் யோசிக்கிற காரியங்களை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அதான் முக்கியமான விஷயம். உங்கள் நடைகளெல்லாம் உறுதிப்பட வேண்டும் என்றால் அது கர்த்தரால் தான் முடியும். அவர்தான் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர். என்ன அற்புதம் தம்பி. இந்த காலையில் ஆண்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. படித்தவுடன் எனக்கு பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தகிச்சி நினைக்கிறாயா? உன் காரியமெல்லாம் ஜெயிச்சிருன்னு பைபிள் அதான் சொல்லுது. உன் நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். உன்னுடைய எல்லா நன்மைகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு வாய்க்கால் அவர்தான். அவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உன் நடைகள் எல்லாம் உறுதிப்படும். இந்த காலங்களில் தோற்று போவதில்லை. நீ ஜெயம் எடுப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆம், கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களை காப்பாற்றுவார், நடைகளை உறுதிப்படுத்துவார். நடைகள் உறுதிப்பட்டு நல்ல காலங்கள் உங்களுக்கு பரப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனிதனுடைய இருதயம் அவன் வழி யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். உங்க பிள்ளைகளையெல்லாம் உறுதிப்படுத்துங்கப்பா. உடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகட்டும், உறுதிப்படட்டும் அப்பா. ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற இந்த தம்பிக்கு படித்து ஒரு வேலை கொடுங்கப்பா. இந்த தங்கச்சிக்கு ஒரு வேலை கொடுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்கப்பா. கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிறார்களே, மனம் இறங்கி உதவி செய்யுங்க. அவருடைய கண்களில் வடிகிற கண்ணீரை தயவு செய்து துடைத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பிதாவே, ஆமென். God bless you.